வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இப்போது வந்த செய்தி, ஏற்கனவே கஸ்தூரி அவர்கள் முன்ஜாமீன் தள்ளுபடி ஆயிடுச்சு. அவர் எங்கே இருக்காருன்னு தெரில. ஏற்கனவே தனிப்படை அமைத்து தேடினாங்க, 2 தனிப்படை, இன்னும் பிடிக்க முடியல. அங்கே தங்கியிருக்காரு, இங்கே தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி எதுவும் இன்னும் முழுமை அடையலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு அவரே சரண்டர் ஆகியிருக்கணும், ஆனால் ஆகலை அவர். அப்படிப்பட்ட சூழ்நிலை அடுத்த கட்டமாக அவருடைய நடவடிக்கை என்ன இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ வந்த தகவல், கஸ்தூரி அவர்கள் ஒரு திரைப்பட தயாரிப்பாளருடைய பாதுகாப்பில் இருக்கார். ஏற்கனவே ஹைதராபாத்தில் இருந்தவர் இப்போ ஆந்திராவுக்கு போனது எப்படி, ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து எப்போ அவர் தப்பிச்சு போனார், அந்த வீட்டுக்கு வந்தாரா, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்க, இங்கேருந்து அவர் அங்கே போகிறதுக்கு உதவி செய்தவர்கள் யார், செல்ஃபோன் என்ன மாற்றி யூஸ் பண்ணுறாரு, இப்போ இருக்கக்கூடிய புதிய செல்ஃபோன் என்ன அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த செல்ஃபோனையும் மாற்றிட்டாரு. அப்படிங்கும்போது அந்த ஏற்கனவே அவர் ஒர்க் பண்ணார் அந்த செல்ஃபோன் அது எங்கெங்கெல்லாம் காட்டுது, இப்படி பல விஷயங்கள். அதாவது தொடர்ந்து சொல்லணுன்னா, நம்ம ராஜேந்திர பாலாஜி தப்பி போனார்ல, முன்னாள் அமைச்சர், பால்வள பிரச்சனையில், அப்புறம் போய் அவரை பிடிச்சாங்க. அந்த மாதிரி அதற்கும் சற்றும் குறையாமல் இருக்கிறது கஸ்தூரி. எல்லோரும் பார்த்துட்ருக்க நிறைய பேர் கூட என்னங்க இப்படி ஒரு நெட்வொர்க்கா, ஏன்னா எப்பயுமே பெரும்பாலும் அரசியல்வாதிகளே ஒரு 2-3 நாளில் மாட்டிக்குவாங்க. ஆனால் நம்ம இவர் ராஜேந்திர பாலாஜி கொஞ்ச நாள் ஆச்சு மாட்டுறதுக்கு, ஆனால் மாட்டிக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கஸ்தூரி அவர்கள் ஒரு திரைப்பட நடிகையாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கா அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக தான் ஆகுது. ஏன்னா ரொம்ப கிளவராக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முன்ஜாமீன் கரெக்டாக போடுறாங்க. முன்ஜாமீன் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டை விட்டு வெக்கேட் பண்ணிடுறாங்க. இப்போ இங்கே போய் கொடுக்க போனவங்க ஆள் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு போலீஸார் கண்ணில் மண்ணை தூவி விட்டு போயிட்டாரா அப்படின்னா அது அப்படி தான் என்ன தோணுது. இன்னும் குறிப்பாக சொல்லலாம், இப்போ கிடைச்ச தகவல் என்னென்னா, அவர் ஹைதராபாத்லேருந்து இதுக்கு போயிட்டார், ஆந்திரா போயிட்டார். திரைப்பட தயாரிப்பாளர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அதனால் ஓரளவுக்கு அநேகமாக பிடிச்சிருவாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அநேகமாக நாளைக்குள்ளே பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு நெருங்கிட்டாங்க. இன்னொன்று வேறு ஆப்ஷன் இல்லை. ஒரு முன்ஜாமீன் தள்ளுபடி பண்ணிடுச்சுன்னா அடுத்து நீங்கள் எங்கே போவீங்க? ஆனால் இதில் நிறைய கேள்விகள் நிறையா இருக்குது. என்னென்னா, ஒருவர் ஒரு தவறை செய்துவிட்டால் மன்னிப்பு அப்படின்னு கேட்டுட்டு அதோடு முடிச்சிருக்கலாம் அந்த பிரச்சனையை. மறுபடியும் நான் அப்படி சொல்லலை, இப்படி சொல்லலை, நான் தெலுங்கர்கள் அதிகமாக இருக்க பகுதியில் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு ஆணவ போக்காக தான் பார்க்குறோம். மன்னிப்புன்னு ஈஸியாக முடிச்சுட்டு போகலாம். இப்போ மன்னிப்பு கேட்க மனம் இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டீங்க. இது ஆர்எஸ்எஸ்காரங்க எப்பயுமே பண்ணுற விஷயந்தான். இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா, தேவையில்லாமல் பலிகாடு ஆகிவிட்டார் கஸ்தூரி அப்படின்னு தான் சொல்ல முடியுது. ஏன்னா அங்கே நிறைய பேர் நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. ஆனால் இவங்க தேவையில்லாமல் பேசின ஒரு விஷயம் இவர்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, திருப்பதியில் இருக்கக்கூடிய இங்கேருந்து போகக்கூடிய பக்தர்கள் திருப்பதிக்கு நிறைய பேர் போகிறாங்க. அது நீதியரசர் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயம் யூடியூப்பில் இருக்குது, எப்போனாலும் இது பற்றிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி சமூக ஊடகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது ஒரு விஷயம் பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும். நம்ம பேசுகிற கருத்துக்கள் யூடியூப்பில் ரொம்ப நாளாக இருக்கும், அதை இன்னும் அப்புறப்படுத்தலை. அவங்க பேசுகிற பேச்சு எல்லா சமூக ஊடகங்கள்லையும் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இவர் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடக்கும்னு புரியல. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க, சென்னையில் இருந்து இவங்க போகும்போது இங்கேருந்து அவங்க சிம் கார்டு வாங்கிட்டு போகல, அவங்க போய் தெலுங்கானாவில் தான் சிம் கார்டு வாங்குறாங்க. தெலுங்கானாவில் சிம் கார்டு வாங்கி அதை உபயோகப்படுத்திகிட்டு இருக்கும்போது ஆந்திராவில் இன்னொரு சிம் வாங்கிட்டாங்க. அப்போ என்ன சிக்கலாகுதுன்னா, தெலுங்கானாவிலேருந்து இவர் யார்கிட்ட பேசினாங்கிறத அந்த சிம் கார்டை இப்போ தான் பிடிச்சிருக்காங்க பொழுது, அதை வச்சு இனிமேல் கண்டுபிடிக்கணும். அப்போ தமிழ்நாட்டில் யார்கிட்ட பேசினாங்க, ஏன்னா நிறைய பேர் இவங்களுடைய அழைப்பை எடுத்துருக்கவே மாட்டாங்க. புது நம்பராக இருக்குதுன்னு பார்த்து எடுத்துனா எடுத்தவங்க கூட பெருசாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும், நாளைக்கு இவங்களை காவல்துறை பிடிச்சிட்டா நமக்கும் விசாரணை புரியும். ஒரு விஷயம் இங்கே தெளிவாக இருக்காங்க அரசு, இவங்களை ரவுண்ட் பண்ணணும். ஏன்னா இந்த அளவுக்கு நீதிமன்றத்தில் நம்ம திருப்பதி பிரச்சனை எழுப்புகிறாங்க. ஏன்னா யாரும் யோசிக்காத பிரச்சனை. ஏன்னா எல்லா கோணத்திலையும் ஒரு அரசு அணுகணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படிங்கும்போது இது பிரச்சனை ஏற்படுத்தும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கு இல்லை 6 வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லை, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இவர் ஒரு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் மேலே இன்னும் நிறைய வழக்குகள், பழைய விஷயம்லாம் கிளற ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டினீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, தேவநாதனுக்கு கதை என்னாச்சு, பிஜேபி கூட்டணியில் இருக்கார், இன்னும் பொருளாதார குற்றப்பிரிவில் இருக்கார், ஒரு வழக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேஸ் கொடுக்குறாங்க. அதனால் இது மாட்டிட்டாங்கன்னா நிறைய பேர் கேஸ் கொடுப்பாங்க. ஆனால் ஆதிக்க சக்திகள் காப்பாற்ற முயல்றது சைலண்ட்டாங்கிறது ரொம்ப நல்லா பார்க்க முடியுது. அதுக்கு பெரிய இந்த அளவுக்கு ஒருவர் வெளியில் இவ்வளோ நாள் பதுங்கி இருக்காருன்னா அதுக்கு பெரிய அளவுக்கு ஆசை இல்லாமலாம் பண்ண முடியாதுங்க. காவல்துறை தேடுறாங்கன்னு தெரிஞ்சும் அடைக்கலம் கொடுக்குறாங்கன்னா அந்த அடைக்கலம் கொடுத்தவர்கள் எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருப்பார்கள்.
இதே சாதாரண ஆள் அப்படின்னா இந்நேரம் பிடிச்சிருக்கலாம். பெரிய மனிதர்கள் அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு, பண பலம், அதிகார பலம், அதையும் தாண்டி மேலே இருக்கவங்களாம் அவங்க ஆளுங்க. இதனால தானே அவங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அவங்களுடைய பேச்சை பாருங்க. இப்போ கூட பாருங்கள், காலையில் ஒரு பெரிய செய்தி என்ன, ஆளுநர் திருவள்ளூருக்கு காவி அடிச்சிட்டாரு. ஏற்கனவே காவி படம் போட்டு ஆமாமான்னு சொல்லி மறுப்பு சொல்லி ஒழுங்காக பண்ணார். இப்போ மறுபடியும் பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம்? இவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு தப்பு பண்ணுவாங்க, உடனே யாராவது கேட்டாங்கன்னா மன்னிப்பு கேட்பாங்க, மறுபடியும் அதே தப்பு பண்ணுவாங்க, மறுபடியும் கேட்டிங்கன்னா மன்னிப்பு கேட்பாங்க. இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட நம்ம என்ன பேசுறது? கேட்டால் சவார்கர் வழி வந்தவர்கள், சவார்கர் தான் உலகத்திலே ஒப்பற்ற ஒரு தலைவர் அப்படின்னு ஐயா மோடி, ஐயா அமித்ஷா எல்லாம் பேசுவாங்க. ஏன்னா சவார்கரை கொண்டாடுவர்கள்ட்ட போய் நம்ம என்ன நியாயமான கருத்துக்களை எதிர்பார்க்க முடியும்? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கஸ்தூரி அவர்கள் இப்போ என்ன பிரச்சனைனா இது மட்டும் இல்லையா, இப்போ ஏற்கனவே சொன்னோம்ல, இந்த பிரச்சனையில் அன்றைக்கி பேசின ஒரு நடிகருடைய மகள், அவங்களும் தேவையில்லாமல் நிறைய அவதூறு கருத்துக்களை சொல்கிறாங்க, அதையும் தேடிட்டு இருக்காங்களாம். அந்த நடிகருடைய மகளுக்கும் இப்போ பெரிய பிடி இருக்கும். ஏன்னா நிறையா அவங்களுடைய சமூக ஊடகங்களில் இதே மாதிரி கருத்துக்களை நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் விசாரணை இப்போ என்னென்னா நிறைய பேர் அரண்டு போயிருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். கொஞ்ச நாள் இவங்க அடங்கி தான் இருப்பாங்க. என்னடா அது இந்த அளவுக்கு போயிடுச்சுங்கிறத எதிர்பார்க்கல. ஒரு சமூகம் பற்றியும், ஒரு மதம் பற்றியும், ஒரு ஜாதி பற்றியும், அடுத்தவர்கள் இனம் பற்றியும் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதை தாண்டியும் இன்னொருத்தரை பற்றி பேசும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். யாகாவராயினும் நாகாக்கன்னு சொல்கிறாங்களா, ஒருத்தர் மேலே அவதூறு வீசுகிறோம்னா நியாயமான ஒரு 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 குற்றச்சாட்டை வைக்கலாம். அபாண்டமான குற்றச்சாட்டு, பர்சனலான பிரச்சனை, இதெல்லாம் பேசுவது இன்றைக்கி குளோபல் ஆகிடுச்சு உலகம். அப்படிங்கும்போது ஒரு சமுதாயம் அப்படின்னு பேச்சு சுருக்கக்கூடாது. ஒன்றும் இல்லை, சீமானவர்கள் கூட இது சின்ன பேச்சு தான், இதுக்கு போய் அந்த பொண்ணை துரத்துறாங்கிறாரு. இது சின்ன பேச்சா அப்படிங்கிறது இப்போ நீதிமன்றம் சொல்லிடுச்சு, சின்ன பேச்சு இல்லைங்க, அது ரொம்ப சீரியஸான பேச்சு அப்படின்ட்டு. அதனால் ஏற்கனவே சீமான் அவர்கள் கூட அருந்ததியரை பற்றி பேசி அவர் 2 நாளைக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. இதேமாதிரி ஒரு தடவை பால் தாக்கரே பேச்சு, ஒரு தடவை எலெக்ஷன்லேயே ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் இந்த மாதிரியான பேச்சுகள் கடும் விளைவுகள் ஏற்படுத்தும். நீங்கள் ஒருத்தரை கத்தி போட்டு குத்துறது, இல்லை திட்டுறது, இல்லை அடிக்கிறது, இது மட்டும் வயலன்ஸ் இல்லை, இதுவும் ஒரு பெரிய ஒரு குற்றம் தான். இதற்கு தகுந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் தான் பெருவாரியான மக்கள் எதனா சொல்கிறாங்க. கஸ்தூரி எப்பயுமே இதே மாதிரி தாங்க பேசுகிறாங்க, இந்த ஒரு கருத்து இல்லைங்க. எப்பயுமே இதே வேலையாக தான் இவங்க படித்தவங்கிறதுல இவங்க பேசுகிற பல விஷயங்கள் சமுதாயத்தில் சர்ச்சையாகிட்டு இருக்குது. பிஜேபிக்கு முட்டு கொடுக்குற மாதிரி பேசுவாங்க. முடிஞ்சால் அந்த இந்து முன்னணி கூட்டம் அங்கேயே ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க, அதில் போய் பேசுவாங்க. அதில் இந்து முன்னணியோட தலைவருடைய பையன் அவர் ஒரு தேவையில்லாத வார்த்தை பேசி அவரும் கம்மி எண்ணிட்டு இருக்கார். இப்படி இவர்களெல்லாம் கம்பி கட்டினா தான் அடுத்து வரக்கூடியவர்கள் ஒழுங்காக பேசுவாங்கங்கிறது நம்ம ஏற்புடைய கருத்து தான். இதெல்லாம் முளையிலேயே கல்லீரிய வேண்டும். தொடர்ந்து நம்ம தான் சொல்லுவோம். இதே ஜெயலலிதா அம்மாவை இருந்தால் அண்ணாமலை அவர்கள் கமலாயத்தில் உட்காந்துட்டு என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார். அவங்க யோசனை பாருங்கள். இங்கே இருக்கவங்கெல்லாம் அந்த நண்டு சிண்டெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசுமா? அதனால் கடுமையாக நடவடிக்கை எடுக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நமக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஆந்திராவில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்கனால கூடிய விரைவில் பிடிச்சிருவாங்கங்கிற மாதிரி தான் தகவல் வருது. அதுக்கப்புறம் பல விஷயங்கள் வரும். செல்ஃபோன் வாங்கி கொடுத்தது யார், அதுக்கப்புறம் செல்ஃபோன் சிம் கார்டு வாங்கி கொடுத்தது யார், இங்கேருந்து தப்பி போன உதவிதி யார், ஹைதராபாத்துலேருந்து தப்பி போன உதவிதி யார், யார்கிட்ட இவங்க பேசினாங்க, எந்தெந்த விமர்சனையில் ஈடுபட்டாங்க, இதெல்லாம் வெளிவரக்கூடிய நிறைய விஷயங்கள் வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.